1940 அக்டோபர் 23 பிரேசிலின் ட்ராஸ்கோரஸ் என்ற இடத்தில் பிறந்தார் இவர். குடும்பம் மிகவும் ஏழ்மையானது. சிறு வயதிலே கால்பந்து வாங்க முடியாததால் பழைய காலுறைகளையும் செய்தித்தாள்களையும் கட்டி பந்தாக செய்து விளையாடினார் இவர். குடும்பத்திற்கு உதவ சிறு வயதிலே ஷூ போலீஸ் போடும் வேலையை செய்தார். ஆனால் தினமும் கால்பந்து பயிற்சியை மட்டும் தொடர்ந்தார் இவர். அவரின் அபார திறமை கண்டு பிரேசிலின் முன்னாள் கால்பந்து வீரர் அவரை சாண்டோஸ் கிளப்பில் சேர்த்தார். அங்கே கோல்களுக்கு மேல் கோல்கள் அடித்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார். 1958 வெறும் 17 வயதிலே பிரேசில் தேசிய அணியில் உலகக்கோப்பைக்கு தேர்வானார் இவர். பலர் அவரை அனுபவம் இல்லாதவர் என்று நினைத்தனர். ஆனால் அரையிறுதியிலும் இறுதிப் போட்டியிலும் அசத்தலான கோல்கள் அடித்து பிரேசிலுக்கு முதல் பீப்பா உலகக்கோப்பையை வென்று கொடுத்தார். 17 வயதில் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் கோல் அடித்து இளம் வீரர் என்ற சாதனையையும் படைத்தார். பின்னர் 1962 மற்றும் 1970 உலகக்கோப்பைகளையும் வென்று 3 பீப்பா உலகக்கோப்பைகளை வென்ற ஒரே வீரராக வரலாறு படைத்தார். வறுமை தடுக்கவில்லை, விடாமுயற்சி அவரை உலகில் கால்பந்து மன்னனாக்கியது. அவர்தான் உலகம் போற்றும் கால்பந்து வீரன், மன்னன், பிரேசில் நாட்டின் பீலே.